சில திருமணங்கள் கோயில்ல நடக்கும். அந்த நேரத்துல அழைப்பு இருந்து அந்த கோயிலுக்கு நம்ப போவோம். அந்த வேளையில அங்க வந்திருக்கிற மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணும். இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி இந்த வீடியோவ கேட்கிறவங்க கடைசி வரைக்கும் கேட்டு முடிங்க. என் மனசுல தோணுன அந்த விஷயத்த உங்க கூட பரிமாறிக்கணும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் ஜோஹோபாரு வந்திருக்கேன். ஒரு வேலையா வந்திருக்கேன். காலையிலேயே அந்த வேலை விஷயமா போறதுக்கு முன்னுக்கு, இங்க ஒரு பிரபலமான ஒரு கோயில் ஜோஹோபாருல ஒரு பிரபலமான கோயில்னா, கண்ணாடி கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட வந்திருக்கேன். அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளி அம்மன் இந்த கோயிலோட பேரு. இந்த கோயில்ல ஒரு தனித்துவமே இந்த துண்டுகள வச்சு கட்டியிருக்கிறது தான். ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. என் மனசுல என்ன தோணுதுன்னா, இந்த கோயில இந்த கண்ணாடி துண்டு வச்சு கட்டுனதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு தனித்துவமா இந்த கோயிலு இங்க தெரியணுன்றதுக்காக, இங்க உள்ள மேனேஜ்மென்ட் கட்டியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அப்படியா தான் இருக்கணும். இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். 1922ல இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கண்ணாடி கோயிலா மாற்றி அமைச்சிருக்காங்க. 2008ல கட்டத் தொடங்கி 2009ல இந்த கோயில கண்ணாடி கோயிலா உருவாக்கம் பட்டிருக்கு. ரொம்ப அழகான ஒரு கோயிலா இருக்கு. இந்த கோயிலுக்கு நான் மின்பு ஒரு முறை ஜோஹோபாரு வர்றப்ப வந்து சாமி கும்பிட்டேன். அதோட இன்னைக்கு ஒரு வேலையா வந்தனால, திரும்பியும் இங்க வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சுச்சு. நான் வந்து சாமி கும்பிட்டேன். இங்க உள்ள சிலைகள்லாம் மிக அருமையா, அழகா உருவாக்கம் பட்டிருக்கு. நீங்க நேரம் இருந்து ஜோஹோபாருக்கு வந்தீங்கன்னா, ஒரு வேலையாவோ, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமா வந்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு பாருங்க. உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு நல்லாவே இருக்கிறதா தான் தோணுது. நம்ப எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், அந்த இடத்துல உள்ள கோயில்ல போய் சாமி கும்பிடுறது ரொம்ப முக்கியம். நான் இப்ப இந்த கோயில ப்ரோமோட் பண்ற எண்ணத்துல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. நான் இந்த விஷயத்த எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க இப்ப மலாக்காவுக்கோ, சிரம்பானுக்கோ, பினாங்க்கோ எங்க போனாலும் வேலை விஷயமா போயிருப்பீங்க. சில நண்பர்கள பார்க்க போயிருப்பீங்க. இல்ல குடும்பத்தார பார்க்க போயிருப்பீங்க. அங்க தங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த நேரத்துல காலையில எழுந்திரிச்சோனயே, உங்க அருகாமையில எந்த கோயில் இருக்கோ, அந்த கோயில்ல போய் கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு, அந்த கோயில்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அந்த கோயில்ல உள்ள பிளேஸ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்த காரியத்த போய் பாருங்க. இந்த பழக்கத்த வந்து உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. உங்க நண்பர்களுக்கும் சொல்லிக் குடுங்க. எந்த ஒரு கோயில பார்த்தாலும் நம்ப மனசுல தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இந்த கோயில் உள்ளுக்கு போயி நம்ப சாமி கும்பிடணும். இந்த கடவுள நம்ப போய் சன்னதியில நின்னு பார்க்கணும். அடுத்த முறை திரும்பி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கடவுளே! அப்படின்னு அந்த கடவுள்கிட்டயே கேட்கணும். திரும்பி அந்த கோயிலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும்போது, அது மனசுல எவ்வளோ ஒரு நிம்மதியா இருக்கும் தெரியுமா? அந்த மாரியான எண்ணங்கள் உங்களுக்கு தோணுதா? சரி, நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன்ல, திருமணத்துக்கு போனா என் மனசுல ஒண்ணு தோணுதுன்னு. அது என்னன்னா, திருமணத்துக்கு போன கையோட, அந்த கோயில்ல தான் அந்த திருமணம் நடக்கும். பக்கத்துல ஒரு சின்ன மண்டபம் அமைச்சு, சில நேரம் அந்த மண்டபத்துல நடக்கும். பெரும்பாலும் நான் பார்க்குறேன், திருமணத்துக்கு போனவங்க, திருமணத்துல கலந்துக்கிட்டு, சாப்பிட்டுட்டு, மொய்ய குடுத்துட்டு கிளம்பிர்றீங்க. இது சரியா? ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க. அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 3 நிமிஷமாவது அந்த கோயில்ல உட்காந்து அந்த பிளேஸ எடுத்துட்டு, அப்புறம்ல நீங்க போய் திருமணத்தில கலந்துக்கணும். இத எவ்வளோ பேர் செய்றீங்க? ரொம்ப பேருக்கு அந்த எண்ணங்கள் வரமாட்டேன்னுது. இனிமே அந்த மாரி செய்யாதீங்க. உங்க நண்பருக்கும் சொல்லிக் குடுங்க. கோயிலுக்குள்ள போனா சாமி கும்பிடுங்கன்ட்டு. உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. ஒரு திருமண விஷயமா கோயிலுக்கு போனா கூட அந்த கோயில்ல நின்னு சாமி கும்பிடுறத உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. ரொம்ப அழகா இருக்கும். மன நிம்மதியா இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம்.